விசேஷம். பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்தா கட்டிக்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் நீயும் பார்த்தா ஏதோ பட்டு கூட மாதிரி புது பொண்ணு மாதிரி இருக்குது. என்ன விசேஷம்? எனக்கு என்ன தெரியும். உங்க பசங்க வருவாங்க, அவங்களே கேளுங்க. அப்படியா? ஆமாங்க. வாடா பார்த்து மாமா. அத்தை சொல்லும். அது என்னடா அல்ல கும்பலா வந்துருக்கு. என்னடா விசேஷம்? பாப்பா சத்யா. அத்தை மாமா, இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? உங்களுக்கு உங்களுக்கு அப்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் 60 கல்யாணம். சின்னங்க, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? இதெல்லாம் என்னடா இப்படி திடீர்னு சொன்னா எப்படா? நான் சொந்த பந்தத்தை கூப்பிடணும். ஒரு 10-20 பேருக்கு, ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடெல்லாம் போடணும். அப்பா, எல்லா அப்பா அம்மாவும் தங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏதோ இந்த பிள்ளைகளால முடிஞ்சது இந்த அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் நாங்கள் பண்ணி வச்சோமா. அதை பற்றி இன்னும் பயப்பட தேவையில்லை. மாலை மட்டும் மாத்தா போதும். மாலையும் கையோட நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, நான் சொன்னேன். அட வாங்கச்சா. அட வாங்க. கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம். கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம். கருத்த கூந்தல் அரைத்த சின்னம் காதல் பேசும் நாலு கண்டு. கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம். அந்த கால உடம்பில்லையா அமைஞ்சிருக்குது இப்படி. அந்த கால உடம்பில்லையா அமைஞ்சிருக்குது இப்படி. ஏந்தி அந்த ரகசியத்தை வெளியில் சொன்னேன் தப்படி. ஏந்தி அந்த ரகசியத்தை வெளியில் சொன்னேன் தப்படி. கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம். இளமையான ரகசியம்தான் எனக்கு புரியலே. நான் சொல்லட்டுமா? கணக்கு வச்சு அளவு வச்சு பிழைய பெற்றாங்க. அவங்க கணக்கு வச்சு அளவு வச்சு பிழைய பெற்றாங்க. காலம் பார்த்து உற்பத்திக்கு கடை விதிச்சாங்க. கல்யாணமாம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம். நீ இறக்கம் வச்சு இப்போ மட்டும் அசைக்கிறேண்டி. சொல்லு அசைக்கிறேண்டி. அந்த கால புருஷன் மனைவி அகதிய பேச்சு, அதை அடுத்தவங்க பார்த்து விட்டா கௌரவம் போச்சு. இந்த கால குடும்பத்துக்கு ரகசியம் ஏது. லைட்ட எரிய விட்டு பேசினால் தான் கௌரவமாச்சு. கல்யாணமா கல்யாணம், 60ஆம் கல்யாணம்.